ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை உன் தாய் தந்தரை விட்டு போ, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவன் ஏக சுதன். அவன் அருமையான ஃபாதர் அப்பா சாட்சி சொன்னாங்க அல்லவா, அவன் ஒரே பிள்ளை, அந்த ஒரே பிள்ளை அவன் 100 வயசுக்கு பிறந்த குழந்தைய ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன சொன்னான்னு சொன்னா, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளைய பலியிடுன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்ட மாற்றத்துல என்ன செய்யறாங்க, மனைவிட்ட கூட சொல்லல, ஏன்னா தடுத்துருவான்ட்டு. ஏன்னா ஆண்டவர் கேட்டு பலிபீடத்துல பலியிடும். விரைகளை கழுதையை கூட்டிக் கொண்டு வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு அடுக்கிக் கொண்டே போகிற வழியில மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, அவன் கட்டை இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆடு எங்கே? என்னது பலியிடுவதற்கு ஆடு எங்க? பச்சை குழந்தை, தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை, நீண்ட வருடங்களுக்கு குறிப்பாய் கிழவன் ஆன போது கிடைத்த குழந்தை, அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறாரு. பிள்ளை பார்த்து கேட்கிறது, அப்பா ஆடு எங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா, நான் அவன் ஆராதிக்கிற தேவன், என்ன அழைத்த தேவன், ஜீவனுள்ள தேவன் என் பிள்ளையை கேட்டார் என்று சொல்லி அந்த பலிபீடத்துல அவன் கட்டைகளை அடுக்கியாச்சு, பிள்ளையை கடத்தியாச்சு. ஆமென். அதுவாளை எடுத்து ஓங்கி வெட்டுகிற போது ஒரு சத்தம் வருகிறது. சாதாரண சத்தம் அல்ல. ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளை ஆண்டாமல் கையை போடாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் தகப்பனாவதற்கு காரணம் என்ன தெரியுமா, கண்மூடி ஆண்டவர் மேல விசுவாசம், பக்தி, வைராக்கியம். நீங்கள் ஆண்டவருக்காய் எதை விதைக்கிறீர்களோ, எதை கொடுக்கிறீர்களோ, நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளே, நானும் கன்னியாகுமரி மாவட்டத்துல, நம்ம ஐயாக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்துல மேரேஜ் பண்ணிருக்கனால கன்னியாகுமரி மாவட்டமானது நல்ல செழிப்பு உள்ளது. எப்பொழுதும் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் மாதிரி. ஆனா அங்க இருந்துட்டு நான் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, நான் அங்கதான் ஊழியம் பண்ணுவேன், அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாருங்க. பல வருடங்கள் நம்ம ஆத்துமாக்கள் அமேன் எல்லாம் இருந்தது. ஆனா திடீரென ஒரு அழைப்பு வந்தது, ஐயா நீங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா போவீங்களான்னு. ஹல்லேலூயா. அப்போ நான் மனைவிட்ட கூட கேட்கல, மனைவி டீச்சர், எம்எஸ்சி எம்எட் முடிச்ச ஒரு மனைவி டீச்சர். அங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. கேட்கல. ஃபாதர் போன் பண்ணி கேட்டாங்க, நம்ம இப்போ இருக்கிற மெட்ரோபாலிட்டன் ஐயா நான் சொல்ல வர்றையா அப்படின்னு. எந்த இடம்னு சொல்லல, எந்த இடம்னு கேட்கல, எவ்வளவு தருவேன்னு கேட்கல. இந்த பைபிள வச்சு சொல்றேங்க, நான் ஒரு பைசா டிமாண்ட் வச்சு கேட்கல. ஆனா ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காய் அவன் தன்னை அர்ப்பணித்து தான் திருச்சி டயசிஸ்க்கு வந்தேன். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரை நம்பின யாரையும் ஆண்டவர் கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். புறஜாதியை பாருங்க, ஆமென், ஆண்டவரை அறியாதவர்களை பாருங்க, தன்னையே கீறி கொள்ளுகிறார்கள். தன்னையே அவன் கீறி கொண்டு அவன் பார்த்தாச்சுன்னா பல இது. ஆனா உங்களிடத்துல ஆண்டவர் என்னிடத்துல கேட்கிறது, உள்ளத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமான இருதயத்தை கேட்கிறாரு. ஆகவே இன்றைக்கு ஒரு உறுதியோடு கூட நான் செத்தாலும் ஆண்டவருக்காய் சாவேனே தவிர ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். சொல்கிறோம். வேதத்துல வாசிக்கிற போது யோவான் 6:35-40 வரை வாசிக்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் இயேசுவை போல ஆமென் அப்பாவுடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். சொல்கிறோம். அதுபோல மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் இயேசுவை காண்பித்திருக்கிறீங்க? நாம் தேவனுடைய பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்கணும், இயேசுவை குறித்து சொல்லணும். தான் ஜீவித நாட்கள்ல அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு தெரியாது. எத்தனை பேர் நாம் உயிரோடு இருக்கிறோம் தெரியாது. ஏன்னா கடந்த நாட்கள்ல பிளைட்ல வந்து தாத்தா காட்டிட்டு வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிற போது அந்த பிளைட் எடுத்துருக்கு.
பார்த்தாச்சுன்னா பல கோடிக்கு அதிபதிகள்